Welcome back to part 2 of Tech Update from me. ஸோ இந்த டெக் அப்டேட்டில் வந்து நம்ம என்ன பேச போகிறோன்னா வந்து மெட்ட ஏஐலேருந்து நம்ம வந்து ஃபார்முலா F1 இதில் வந்து எப்படி வந்து ஏஐ வந்து இன்டகிரேட் பண்ணுறாங்க, எப்படி வந்து டெக்னாலஜிக்கெலாம் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து அட்வான்ஸாக ஆகுது ஆஸ் டைம் கோஸ் அப்படின்றதையும் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ த திங் இஸ் தட் இப்போ வந்து 2023 வந்து ஆப்பிள் வந்து ஐபாட் வந்து ரிலீஸ் பண்ணலை, நியூ வெர்ஷன் வந்து இது வரைக்கும் ரிலீஸே பண்ணல. ஆனால் 2024 நியூவெஸ்ட் ஐபேட் இஸ் கோயிங் டு கம் வித் அண்ட் OLED டிஸ்பிளே, பூம், அண்ட் டைப் சி போர்ட், பூம். யா, ஸோ இந்த ரெண்டு விஷயமே அது வந்து ஆப்பிள் ஃபேன்ஸுக்கும் ஐபேட் ஃபேன்ஸுக்குமே போதும். டைப் சி போர்ட், OLED டிஸ்பிளே, ஓ மை காட் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. அதாவது நம்மளுக்கெல்லாம் வந்து ஃபோனில் வந்து டைப் சி டிஸ்பிளே, OLED டிஸ்பிளே, POLED, OLED அண்ட் நிறைய OLED இருக்குது. இது வந்து OLED டிஸ்பிளே வித் டைப் சி வந்து எப்போவோ வந்துடுச்சு ஆண்ட்ராய்டில். ஆனால் ஆப்பிளில் வந்து iPhone 15 தான் வந்திருக்கு வித் டைனாமிக் ஐலாண்ட். அண்ட் அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் இஸ் லைக் குட். என்ன பிரச்சனைனா வந்து நிறைய பேர் வந்து பழைய ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்க எல்லாமே வந்து தண்டர்போல்ட் ஆர் லைட்னிங், அந்த கேபிள் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேபிள் யூஸ் பண்ணும்போது அதுக்கான அந்த டிரான்சிஷனுக்கே வந்து இட் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேட்டிவ் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம டைப் சியில் வந்து கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்றதே வந்து இட்ஸ் அ பிக் மூவ். ஏன்னா அவங்களுடைய சார்ஜர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக அதே சார்ஜர் அதே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தட் வாஸ் லைக் அன் அட்வான்ஸ் டெக்னாலஜி அட் த டைம் when it came. பட் இப்போ அது ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. 15 தான் வந்து சார்ஜ் ஏறுது, 15 வாட் ஹவர் தான் சார்ஜே ஏறுது அதில். ஸோ தட் இஸ் த திங். அண்ட் ஆப்பிள் வாட்ச் 10 வந்து ரீடிசைன் பண்ண போகிறாங்க. அண்ட் தட் இஸ் அ பிக் திங். ஏன்னா வந்து Apple 6, Apple 7 வாட்ச், 7, 8, 9 எல்லாமே வந்து பார்க்க ஒரே மாதிரி இருந்தது. ப்ரோ வெர்ஷன் ஆஃப் தட் வாட்ச் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இருந்தாலும் அது பேசிக் வெர்ஷன்ஸ் அண்ட் அந்த இன்டர்மீடியட் வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருந்தது. எக்ஸப்ட் அந்த டிஸ்பிளேயோட சைஸ் வந்து இன்ச் பை இன்ச் பெருசாகிறத தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. அதோடைய அந்த பெசில்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதாவது அந்த எக்ஸ்ட்ரா வந்து அந்த பிளாக் கலர் மேலே இருக்கும், நம்ம பார்டரில் இருக்கிற மாதிரி. ஒரு ஃபோன் எடுத்துட்டோம்னா அதில் ஒரு பார்டர் இருக்கும், இதுதான் டிஸ்பிளே அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதோட பார்டர் இருக்குல்ல, இதை வந்து பெசில் அப்படின்றது சொல்லுவோம். இந்த பெசில் வந்து சின்னதாகிட்டே இருக்குது அப்படின்றது வந்து அர்த்தம். போக போக இந்த வாட்டி வந்து ஆப்பிள் வாட்ச் 10 வந்து ஒரு பெரிய ரீடிசைன் இருக்கும். இதுக்கு காரணம் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் வந்து நடந்துட்டு இருக்க ஒரு கோர்ட் கேஸ். அவங்க வந்து ஒரு மெடிக்கல் கம்பெனியை வந்து ஆப்பிள் வந்து சூ பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து என்னுடைய எம்ப்ளாயீஸை வந்து தூக்கிட்டீங்க, என்னுடைய காப்பிரைட்டட் பேட்டன் பண்ண வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க எங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனி வந்து ஆப்பிள் மேலே வந்து ஒரு பழிய போட்டிருக்காங்க. அது இப்போது கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டுருக்கு. இந்நேரம் வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன விஷயம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்துடும். அது வந்து லைக் எப்படி இருக்க போகுது. ஏன்னா வந்து ஆப்பிள் வந்து டிசம்பர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வந்து வாரண்டியில் இல்லைனா வந்து நாங்கள் வந்து ஆப்பிள் வாட்சஸ் வந்து நாங்கள் இது பண்ண மாட்டோம். அதுவும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்பிள் ஸ்டோர்லேயே நீங்கள் வாங்க பாருங்கள், வேறு எந்த வெப்சைட்லேயும் வந்து வாங்க பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி. ஒரு லைக் ஆத்தென்டிகேட்டட் ஒரிஜினல் அவங்களுடைய நெட்வொர்க்கில் இருக்கிற அந்த பார்ட்னர் கூடயே இருந்தாலும் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்களாம். விச் இஸ் வெரி பேட் அண்ட் விச் இஸ் வெரி ஆப்பிள் லைக். ஆப்பிள் இப்படி தான் பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும், அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஆப்பிள் வந்து சொல்கிறது என்ன, இது எங்களுடைய செக்யூரிட்டி, வி ஆர் செக்யூர், இந்த ஆப்பிள் என்வாயன்மெண்ட்டில் வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்றது தான் விஷயம். அண்ட் என்னதான் வந்து இது இந்தியாவில் வந்து நம்ம பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லணும். டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து நிறைய பேர் ஆப்பிள் தான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு வந்து அந்தளவுக்கு வந்து தெரியாது நம்மள மாதிரி. ஸோ எஸ், எனக்கு வந்து இந்த 2024 வந்து என்ன ஒரு ஆசைனா வந்து என் ஃபோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிட்ட ஆச்சு. எனக்கு இப்போ 18,000 ரேஞ்சில் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது டிஸ்கவுண்ட்டில் வந்து வாங்கினேன், லைக் இந்த ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட்லாம் இருந்தது வச்சு வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு என்னன்னா, இதில் எனக்கு என்ன பிரச்சனைனா, இது 5G ஃபோனு, பேட்டரி 6000 mAh, ஆனால் வந்து ஒரு நாளைக்கு தான் தாங்குது. ஏன்னா 5G வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப த்ராட்டில் ஆகுது. நான் வைஃபை வந்து லேப்டாப் கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணுறதுன்றதுனால. ஸோ
எனக்கு என்ன ஆசைன்னா வந்து லைக் ஹெவியாக வந்து ஒரு 7000 10,000 mAh பேட்டரியோட ஒரு ஃபோனு, இல்லைனா வந்து கேமராஸ் பயங்கரமாக ஒரு 200 மெகா பிக்சல் கேமரா இருக்குது பெருசு இல்லை. அந்த குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி ஆஃப் தட் லென்ஸ் ரொம்ப முக்கியம். ஆப்டிக்கலாக வந்து அதை டியூன் பண்ணியிருக்கணும். அது வந்து ஒரு சாஃப்ட்வேரில் வந்து நல்லா டியூன் பண்ணும். அதாவது வந்து ஃபிசிக்கலாகவும் வந்து நல்லா இருக்கணும், சாஃப்ட்வேர்லேயும் நல்லா இருக்கணும். ஸோ அந்த இது டைப் பண்ண தான் தெரியல, இந்த சைட் ஃபிசிக்கலும் இந்த சைட் சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்து போட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் வேறு என்ன இருக்குது, எலக்ட்ரிக் கார்ஸ் பற்றி சில நியூஸ் இருக்குது. அதாவது என்னென்னா, நம்ம ஊரில் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம்னா நம்ம டாட்டா மட்டும்தான் மேக்ஸிமம் சொல்லுவோம், வேறு எதுவுமே சொல்ல மாட்டோம். பட் அமெரிக்காவில் வந்து லைக் ஹம்மர்லேருந்து வேறு என்ன சொல்லலாம், ஹம்மர், டெஸ்லா இஸ் த பிக்கஸ்ட் ஷாட் இன் அமெரிக்கா. உங்களுக்கு ஒரு நியூஸ் தெரியுமா, பெங்களூரில் டெஸ்லா பார்த்துருக்காங்க. பெங்களூர் ரோட்டில் டெஸ்லா ஓடிட்டு இருந்திருக்கு. நானே அந்த வீடியோ பார்த்து ஷாக்கானேன், என்னடா நம்ம ஊரில் வந்து டெஸ்லா வந்திருக்கேன். அப்புறமா அது வந்து டெஸ்ட் ரன், ட்ரையல் ரனுக்காக வந்து அது வந்திருக்கு அப்படின்றது நியூஸ் வந்து எனக்கு வந்து வந்தது. லைக் எஸ், கூடிய விரைவில் 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு டெஸ்லா கார் வரும். நம்ம வந்து என்னதான் அதை வந்து வாங்க முடியல அப்படின்னாலும் ஒரு நாள் போயிட்டு இதான்ப்பா டெஸ்லா கார் அப்படின்னு பார்த்து நம்ம வந்து ஃபன் பண்ண போகிறோம். ஏன்னா எப்பவுமே வந்து இந்த காம்படிஷன்ன்றது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மோனோபாலியாக வந்து யார் இருந்தாலுமே வந்து ரொம்ப அவங்க சொல்கிறது தான் வெள்ளன்னு இருக்கும். ஃபோர்ட்லேருந்து வேறு என்ன இருக்காங்க, BMW, வேறு எஸ், நம்ம வந்து டெஸ்லாவோட சைபர் ட்ரக் வந்து நம்ம மிஸ் பண்ணிக்கூடாது. இட் இஸ் அ சைபர் ட்ரக். ட்ரக்னா என்ன அப்படின்னா வந்து நம்ம லோடு ஆகிற மாதிரி, சின்ன வண்டி மாதிரி, குட்டியான மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து, அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளை தான் வந்து நம்ம வந்து ட்ரக்குன்ற மாதிரி ஒரு இது கன்சிடர் பண்ணுவோம். டெஸ்லாவோட சைபர் ட்ரக் வந்து 3 இது இருக்குது. பேசிக் வெர்ஷன், அந்த டார்க் வெர்ஷன் வந்து ஹையஸ்ட் டார்க் வந்து 3 இதில் இருக்குது. அப்புறமா 5 வந்து ஹெவி டார்க்கோடைய இருக்குது. அதோடைய மைலேஜ் வந்து கம்மி, பட் அதோட டார்க் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி 3 வெர்ஷனில் இருக்குது. அது 3மே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த லோயஸ்ட் வெர்ஷனே வந்து லைக் நம்ம சென்னையிலேருந்து வேலூர் போயிட்டு மறுபடியும் சென்னைக்கு போகலாம். அந்தளவுக்கு லைக் சென்னையிலேருந்து வேலூருக்காவது போயிடலாம். லைக் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சேலம்லேருந்து சென்னை போகிறாரு. சாரி, ஒரு சின்ன கால் வந்துருக்கு போல், அதனால வந்து என்னுடைய இது கட் ஆகிடுச்சு. ஸோ எஸ், அண்ட் வந்து இப்போது ஏஐ பற்றின ஒரு நியூஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஏஐ வந்து இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் லிட்ரல் ஸ்போர்ட்ஸ் லைக் F1, அந்த ட்ரைனிங், அப்புறமா வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா விஷயத்துலையுமே வந்து ஏஐன்றது வந்து ஒரு இன்டகிரேட்டடாக வந்து இப்போ எல்லாமே இப்போ வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கேமராலேருந்து வந்து இப்போது உங்களுடைய பிச் இருக்கீங்க, பேஸ்பால் பிச்சில் இருக்கீங்க, பால் ஸ்பீடு எப்படி வருது, அதோடைய ஸ்பீடு என்ன, அது வந்து எங்கே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றதுலேருந்து, டென்னிஸில் வந்து கரெக்டாக வந்து இப்போ இங்கே தான் அடிச்சதுன்னா அது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த 3D விஷுவலைசேஷன்லேருந்து எல்லாமே வந்து இப்போ ஏஐ பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஏஐயில் வந்து இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து ஏஐ வந்து இப்போது எங்கெல்லாம் வந்து வர வாய்ப்பு இருக்குன்னா, கிரிக்கெட்டில் வந்து அந்த அம்பையர் வந்து தேர்ட் அம்பையர்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த தேர்ட் அம்பையர் வந்து இருக்கிற இடத்துல வந்து ஏஐ வந்து இப்போ வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஷட்டிலில் வர வாய்ப்பு இருக்கா, லைக் எப்படிலாம் விளையாடலாம் அப்படின்றத வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து ட்ரைனிங்கில் வர வாய்ப்பு இருக்குது. ஃபுட்பாலில் வந்து எப்படின்னா சிமுலேஷன், லைக் வந்து கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் வந்து எங்கெல்லாம் வந்து இது பண்ணலாம்னா ட்ரைனிங்கில் வந்து ஸ்டிமுலேட் பண்ணலாம். இப்போது ஒரு பால் வந்து 150 கிலோமீட்டர்ஸில் வருது, ஒரு ஸ்பின், ஹாஃப் ஸ்பின், ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து பால் வந்து ஸ்பின் ஆகுது, இப்போ பவுன்ஸ் ஆகுது, பவுன்ஸியான பால் வருது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவுலிங் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஏஐக்கு வந்து இன்புட்டாக கொடுத்து இதோடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் இன்னும் வந்து கொஞ்சம் டஃப்பாக, இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக வந்து க்ரியேட் பண்ணி பவுலிங் போட்டு வந்து நம்மளுடைய பேட்ஸ்மேனை வந்து இது லைக் நம்ம பேட்ஸ்மேனை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ண முடியும். அதுக்கு ஆப்போசிட்டாக லைக் எப்படி பால் போட்டாலும் அடிக்கணுன்ற மாதிரியான ஒரு ஏஐ பேட்மேனை வச்சுக்கிட்டு, பேட்ஸ்மேன் நாட் பேட்மேன், லைக் ஏஐ பேட்ஸ்மேனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பவுலர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ண முடியும். இது வந்து எங்கே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்ன்றது வந்து நம்மளுக்கு இதுலேருந்தே தெரியுது. லைக் இப்போ பேஸ்கெட் பால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லைக் இப்போ புது பால் வந்து ஒரு பிளாக் கலர் ஹோலோவாக இருக்கும், உள்ளே வந்து எதுவுமே இருக்காது.
அந்த ஃபைபர்லேருந்து கார்பன் ஃபைபர்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணி தான் வந்து அந்த பால் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லா இதுலேயுமே வந்து ஒரே மாஸ் அண்ட் ஒரே வெயிட்டில் தான் இருக்கும் அப்படின்றது வந்து அவங்களுடைய இது. ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏஐன்றது வந்து ஜஸ்ட்டு ஒரு சேட் பாட்லேருந்து நம்ம இப்போ வந்து இவ்வளோ நியூரல் டெக்னாலஜிலேருந்து எல்லாத்தையுமே அதை இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஜஸ்ட் 2 வருஷம் தான் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு ஏஐ வந்து ஒரு க்ரௌடடான ஒரு மாஸ் பீப்புளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி அது இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அண்ட் வந்து இன்ட்ராக்ஷன் வித் ஹியூமன். அதுதான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து வெளியே விட்டுட்டு அது வந்து எப்படி கம்யூனிகேட் ஆகுது, எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தா தான் வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுன்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து இது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. அண்ட் வேறு என்ன பேசலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் இந்த டெக்னாலஜி பற்றி பேசினது வந்து ஒரு புது விஷயம். நான் வந்து டெக்னாலஜி பற்றி வந்து ரொம்ப அதிகமாக பேச விரும்பலை. ஏன்னா ஐ வாஸ் டெக் என்தூசியாஸ்டிக் அட் ஒன் பீரியட் ஆஃப் டைம். சொல்லணும்னா எனக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் வந்து 8gen1 வந்து கிளாக் பண்ணாங்க. கிளாக் ஸ்பீடு வந்து ஓவர் கிளாக்கிங் பண்ணி வந்து சாம்சங் S23 அல்ட்ராவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு S22 அல்ட்ராவில் ஏதோ ஒன்றுத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் SGen1 வந்து ரிலீஸ் ஆச்சு. சாம்சங் மட்டும் வந்து யூனிக்காக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சாம்சங்கோட சேல்ஸ் வந்து அந்த டைம் வந்து ரொம்ப இதுவாக லைக் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது அந்த சேல்ஸ். S21 தான் நினைக்கிறேன், S21 அல்ட்ரா அந்த இதில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஐ வாஸ் லைக் ஐ லவ் திஸ் மேன். எஸ், இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் இருக்குண்ணா, இந்த மாதிரி தான் வந்து மூமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் வந்து லைக் சாஃப்ட்வேர்ஸில் வந்து Ubuntu யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சைனஜன் மோட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு என்ன லினக்ஸ் யூஸ் பண்ணேன். காலையில் லினக்ஸ் ட்ராகன் மாதிரி போட்டு அந்த லினக்ஸ் சாஃப்ட்வேர் அது யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கேமிங் நிறைய விளையாடிருக்கேன். நான் வந்து மொக்க கேமாக இருந்தாலும் விளையாடுவேனுங்க. டோட்டல் அவுட்டோர்ஸ் விளையாடிருக்கேன், GTA Vice City விளையாடிருக்கேன், வேறு என்ன சான் அண்ட்ரீஸ் விளையாடிருக்கேன், NFS மோஸ்ட் வாண்டட் விளையாடிருக்கேன். மோஸ்ட் வாண்டட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். NFS மோஸ்ட் வாண்டட் வந்து விளையாடினா என் லேப்டாப் சின்ன லேப்டாப் i3 தான் பழைய வேர்ஷனு, தாங்க த்ராட்டில் ஆகி ஹீட் ஆகிடும். அப்போது நான் வந்து விடாமல் விளையாடிருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் நிறைய பண்ணியிருக்கேன். நிறைய படம் பார்த்துருக்கேன், நிறைய பாட்டு பார்த்துருக்கேன், நிறைய மியூசிக் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். வந்து இப்போது என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஓகே தான் இருக்கும் பாட்டு பாடுறதுக்கு. பட் ஐ ஆம் ட்ரைனிங் மை வாய்ஸ் டு பி குட். இப்போ வந்து நான் வாய்ஸ் வந்து 3 மாதிரி லைக் என்னுடைய அப்டமன்லேருந்து, என்னுடைய செஸ்ட்லேருந்து, என்னுடைய ஹெட்லேருந்து எல்லாமே வந்து என்னால் வந்து இப்போது மூமெண்ட் வந்து தெரியுது. லைக் என்னுடைய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணும், அந்த இதெல்லாம் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். லைக் எல்லாமே ட்ரை பண்ணுறேன். நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். லைக் ஏதாவது யார் கூட கொலாப் பண்ணலாமா அப்படின்றது வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து முடிஞ்சால் வந்து ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வரட்டும். ஏன்னா வந்து இப்போது 15 பேர் இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸாக. அது வந்து எனக்கு ஓல்சமாக இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி தட் 15 பேர் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் இப்போ யார்கிட்ட போய் கொலாப் பண்ணிட்டோன்னா 15 பேர் தான் அந்த சப்ஸ்கிரைபர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஒரு 500 or 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவொடனே நான் வந்து ஃபஸ்ட்டு விஷயமா என்ன பண்ணுறேன்னா, யாராவது ஒரு டாப் யூடியூபர் என்னால் முடிஞ்சது, பாட்காஸ்டர் லைக் SVK, வேறு யார் இருக்காங்க, ரேண்டம் டாக்ஸ், அண்டர்டேக்கர் அண்ட் கிருஷ்ணில், வேறு யார், MBA மீம் ஸ்கூல் அவங்க, ஆமாம். அண்ட் வந்து ராகேஷ், அவர் பேர் ராஜேஷ். He runs a channel called O'Malley Talks in பாட்காஸ்ட் வந்து O'Malley Talks அப்படின்ற வந்து இது வச்சுருக்காரு. அண்ட் வேறு என்ன சைக் வந்து எனக்கு டவுட்டு தான். சைக்கிட்ட வந்து அவ்வளோ இன்ட்ராக்ஷன் இல்லை, பட் அவங்க நல்ல மீம் பேஜ் வச்சுருக்காங்க. ஜேசன், ஐ வுட் ட்ரை ஜேசன் இஃப் பாசிபிள். ஏன்னா அவர் வந்து அண்ணா கொஞ்சம் ஒரே ஒரு வாட்டி வந்து ஒரு கொலாப் பண்ணிட்டு போங்கண்ணா அப்படின்னு தான் வந்து தாராளமாக பண்ணி கொடுத்துட்டு போகிற ஆள் தான் அவர். விஜய் வரதராஜ் அண்ணா, யார் முடியுதோ. மதன் அண்ணாலாம் வந்து வாய்ப்பே இல்லை. பேராசை பெரும் நஷ்டம் மக்களே, ரொம்ப ஆசைப்பட்டுட்ருக்கோம். வேணாம் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய பேர் ஆதரவாக அந்த கமெண்ட்டில் வந்து அப்படியே கமெண்ட்டில் வந்து கொட்டுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம்.
அதுக்கு தானே இருக்கும். வேலை வெட்டி இல்லை, ஒன்றும் இல்லை, வேலையும் கிடைக்கல, எல்லாம் வங்கியோன்னு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் இருக்கும்போது வந்து போட்டது தான் இந்த சேனல். ஸோ மக்களே, எஸ், நல்லா இருங்க, எல்லோரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. எஸ், டிப்ரெஷனில் இருக்காதீங்க. என்ன மாதிரி ஆளுங்களாம் வந்து எப்படின்னா டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும், இந்த மாதிரி ஏதாவது லூஸ் தரமெல்லாம் தான் வெளியே வர முடியும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். என்ன பண்ணும்? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். பட் ஆனால் கமெண்ட் செக்ஷன் ரொம்ப வெறிச்சோடி போய் வெறும் வியூஸ் மட்டும் இருந்து என்ன போகுதுன்னு எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு தேவை வந்து அந்த இன்ட்ராக்ஷன் வித் பீப்புள். ஸோ உங்களால் முடிஞ்சது எனிதிங். இப்போது ஒரு நண்பர் வந்து வாஸ் ஃப்ரம் மிடில் யூரோப்பியன் கண்ட்ரி. அவர் எந்த கண்ட்ரின்னு நான் மறந்து போயிட்டேன். பட் இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரிங்க. அந்த மாதிரி கண்ட்ரியிலேருந்துலாம் வந்து பேசுகிறாங்க. இன்ஸ்டாகிராம்லேயே இதெல்லாம் பண்ணலாம். பட் இன்ஸ்டாகிராமில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவனோ இப்போது ஸ்கூலில் படித்தவெல்லாம் வந்து இப்போ வந்து இது மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான், ஹாய்டா எப்படி இருக்குன்னு. ஐயோன்னு இருக்குது. அதாவது நம்ம பாட்டுன்னு தனியாக ஜாலியாக இருப்போம். அவனுங்களாம் வந்து பழசெல்லாம் கலரி விட்டு மறந்து போனாலாம் ஞாபகம் பண்ண வைப்பானுங்க, இதுக்குன்ற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி வந்து இப்போ யூடியூப்பில் பண்ண முடியாதுல்ல. அவங்களுக்கு நான் யாருன்னே எனக்கு தெரியாதுல்ல. எனக்கு அவங்களை யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு என்ன யாரும் தெரியாது. யூடியூப்பில் அவங்களாம் என்னை பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஸோ மக்களே, டெக் நியூஸ் அண்ட் பயாலஜியில் ஏதாவது புதுசாக வந்ததுன்னா, ரிசர்ச்சில் ஏதாவது புதுசாக வந்து அப்டேட் வந்ததுன்னா, நியூஸில் ஜப்பானில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்திருக்காங்கன்ற ஒரு நியூஸ் வந்தது எனக்கு. ஐ ஆம் வெரி சேடட் அபவுட் இட். எஸ், ஐ நோ இட் இஸ் சேட். அண்ட் ஜப்பான் மாதிரி வேறு ஏதாவது கண்ட்ரியில் வந்து ஹெக்டர் ஸ்கேல் வந்து இந்த மாதிரி சவுண்டில் வந்ததுன்னா வந்து இவ்வளோ மினிமமாக வந்து டேமேஜ் வந்து இருந்திருக்காது, ரொம்ப மோசமாக இருக்கும். ஜப்பான் ஷுட் பி அண்ட் இஸ் மாடல் கண்ட்ரி ஃபார் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். ஏன்னா வந்து அங்கே டெக்டானிக் பிளேட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அங்கே இருக்குது. அந்த நில நடுக்கம், நில அதிர்வுலாம் வந்து லைக் ஆஃப்டர் மேத் அப்படின்றது வந்து என்னென்னா பெருசாக வந்து அந்த எர்த்குவேக் நடந்த அப்புறமா அந்த ஆஃப்டர் மேத் நிறைய இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து தாங்கிறதுல வந்து ஜப்பான் இஸ் நம்பர் 1 எனக்கு கேட்டால். ஜப்பான் டிஸ்னி வேர்ல்டில் இருக்கிற ஒரு வீடியோவும் பார்த்தேன். லைக் அந்த வாட் இஸ் இட், அது ஜங்கிள் புக்கில் இருக்கிற ஒரு கேரக்டர், அந்த சேட்னஸை வந்து குறிக்கிற அந்த கேரக்டர், ஒரு ப்ளூ கலர் டாங்கி, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் காம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் ஹோல்சம். என்ன தான் வந்து உயிர் போகிற நிலையில் இருந்தாலும் வந்து குழந்தைங்கள் வந்து அங்கே இருக்காங்கன்றதை வந்து நம்ம பார்த்துக்கணும். பிசிஎஃப், எவ்ரிஒன் பிசிஎஃப் இன் ஜப்பான். ஜப்பானில் இருக்கிற எல்லாரோடைய நண்பர்களுக்கும் நான் வந்து சேஃபாக இருங்க அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன். எல்லா நாட்டிலையுமே வந்து இப்போ சேஃபாக இருங்க. இப்போது என்ன விஷயம்னா வந்து இது ஒரு நல்ல நாள், இது ஒரு நல்ல வருஷம். ஏன்னா வந்து இப்போ ஆரம்பிக்கும் போது தான் அப்படி இருக்குமே தவிர வந்து ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து ஆரம்பிப்புமே வந்து கொஞ்சம் மோசமாக ஆரம்பிச்சிட்டோன்னா வந்து போக போக வந்து நம்ம என்ன பண்ணாலுமே வந்து நல்லாயிருக்கும். அடிமட்டத்தில் ஆரம்பித்தா தான் மேலே ஏற முடியும். மேலேருந்து அடிமட்டத்துக்கு போய்ட்டு ரொம்ப ஈஸி. அதுதான் மக்களே நான் சொல்ல வரேன். அண்ட் நான் பேசுகிறது அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். மைக் வந்து வாங்க அருணே அப்படின்னு நீங்கள் வந்து மைக் வச்சுருக்கேன். உங்களுக்கு பழைய வீடியோஸ்லாம் பார்த்தா தெரியும், மைக் வச்சுருக்கேன். ஏன்னா பிரச்சனைனா வந்து இப்போது லேப்டாப்பில் தான் வந்து வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இங்கே மைக் கனெக்ட் பண்ணிட்டோன்னா வந்து என்னால் லேப்டாப்பில் பேச முடியாது ஒழுங்கா. அண்ட் வேறு என்ன அவ்வளோதான் மக்களே. எல்லா அப்டேட்ஸும் சொல்லி முடித்து விட்டேன். இது நாங்கள் அருண் அண்ட் காஞ்சிபுரம் விளாக்ஸ், திருவண்ணாமலை விளாக்ஸ், வேறு என்ன விளாக்ஸ், வேறு ஏதோ ஒரு விளாக் இருக்குது. எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் சீக்கிரம் வரும், கமெண்ட் பண்ணலன்னா மெதுவாக வரும். ஒன்றும் இல்லை, அப்லோட் தான் பண்ண போகிறேன். எல்லாமே வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். நான் வந்து அப்புறமா என் குழந்தைகிட்ட காமிச்சு பட் அது ஒரு ஷார்ட்ஸ் ஏதோ போட்டிருப்பேங்க, கவலைப்படாதரா அப்பா வந்து ஏதோ பண்ணி இது பண்ணிக்கிறேன்னு. இப்போ யோசிக்கும் போது கிரிஞ்சாக தான் இருக்குது. பட்டு இது எல்லாமே இந்த யூடியூப் சேனல்லேருந்து எல்லாமே வந்து எனக்கும் என் குழந்தைக்காகவும் தான், என் அப்பா அம்மாவுக்காகவும் தான். கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்காதீங்க, ஆகலை. ஆனால் சொல்கிறேன், ஆனால் சொல்கிறேன். ஆனால் அப்படி ஒரு விஷயம் ஆகாது அப்படின்றது தெரியும், பார்த்துக்கலாம். Yeah, and bye-bye.